இலங்கை அதிபராக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்க அனைத்து மத தலங்களுக்கும் சென்று ஆசி பெற்றார். தலதா மாளிகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் சத்பிரீத் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். பின்னர் கண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார். கொழும்பு பேராயர் கர்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கொழும்பு தெவட்டக முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்று சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசி பெற்றார். இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த ஹரிணி அமரசூரிய இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதன்படி இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்கும் 3வது பெண்மணி என்ற பெருமையை ஹரிணி அமரசூரிய பெற்றுள்ளார். முன்னதாக சிறிமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் பிரதமர்களாக பதவி வகித்துள்ளனர். 1970 மார்ச் 6 பிறந்த ஹரிணி அமரசூரிய எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 2011 பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த பின் இலவச கல்விக்கான போராட்டங்களில் கலந்து கொண்டார். பல வருடங்கள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் நிபுணராக பணியாற்றிய பின் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான் துறையில் சிறப்பு விரிவுரையாளராக பணியாற்றினார். 2019 தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு பிரச்சாரம் செய்தார். 2020 16வது நாடாளுமன்றத்தில் நுழைவதற்காக தேசிய பட்டியல் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியால் பரிந்துரைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.